So in this video we are going to discuss about the IUPAC name related questions. ஸோ இங்கே வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐயூபேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை தப்பா இல்லை என்ன ரீசனுக்காக அது வந்து ராங் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜெயில் வந்து கேட்பாங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்டாக ஐயூபேக் நம்ம ரூல் பண்ணி அந்த நேம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வரதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்டென். முதல்ல அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்க. அப்போ பென்ட் ரூட் வேர்டு ஆர் வந்து பேரண்ட் செயின். அப்போ பேரண்ட் செயின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பென்ட். அப்போ பென்ட்னா நமக்கு எத்தனை கார்பன் இருக்கணும்? 5 கார்பன் வந்து இருக்கணும். 1 2 3 4 5 கார்பன் வந்து இருக்கணும். அது வந்து செகண்ட் கார்பன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நீங்கள் செகண்ட் கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா இதை ஃபர்ஸ்ட் கார்பன் இதை செகண்ட் கார்பன் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா செகண்ட் கார்பன் வந்து எத்தில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ CH2 CH3 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து அங்கே கொடுத்துருக்கிற நேமுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ இது நம்ம பெர்ஃபெக்டாக எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3 CH2 CH2 நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க CH. இங்கே வந்து எனக்கு தான் CH, இங்கே நமக்குன்னா CH2 CH3, அப்புறம் என்ன கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து CH இருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஐயூபேக் நேம் வந்து நம்ம இப்போ வைப்போம். ஓகே, இந்த ஐயூபேக் நேமும் நம்ம வைக்கிற ஐயூபேக் நேமும் இந்த ஐயூபேக் நேமும் நம்ம ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். நம்ம ஐயூபேக் நேம் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து சூஸ் பண்ணுவோம். அப்போ லாங்கஸ்ட் செயின் என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன். அப்போ மொத்தம் 6 கார்பன் இருந்து வருது. இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின். அப்போ நமக்கு இது என்னது? இது வந்து நம்ம சப்ஸ்டியூட். அப்போ வாட் இஸ் த ஐயூபேக் நேம்? அப்போ ஐயூபேக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மெத்தில். தேர்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ 3 மெத்தில் மொத்தம் லாங் செயின்ல இருந்து 6 கார்பன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹெக்சேன் அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இதான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் ஐயூபேக் நேம். அப்போ இது வந்து நமக்கு வந்து தப்பு. ஏன்னா இது வந்து லாங் செயினை ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணலை. அப்போ இவங்க லாங் செயின் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 இதை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக சூஸ் பண்ணல. அப்போ பேரண்ட் செயின் ஆர் ரூட் வேர்டு வந்து நமக்கு தப்பாக இருக்குது. அப்போ இதான் நமக்கு வந்து கரெக்டான ஐயூபேக் நேம். இப்போ செகண்ட் ஒன் வந்து பார்ப்போம். செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லாங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டேன். ஹெப்டேன் நமக்கு என்ன இருக்கணும்? 7 கார்பன் வந்து இருக்கணும். 1 2 3 4 5 6 7 கார்பன் வந்து இருக்குது. 2 4 6 7 கார்பன் வந்து இருக்குது. ஹெப்டேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்ட்ல வந்து மெத்தில். இப்போ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இதை செகண்ட் கார்பன், இதை தேர்ட் கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட் கார்பன் வந்து நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னா CH வந்து கொடுக்குறாங்க. இது ஃபோர்த்து கார்பன், இது வந்து ஃபிஃப்த்து கார்பன். அப்போ ஃபிஃப்த்து கார்பன் நம்ம என்னன்னா எத்தில் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து CH2 அண்ட் வந்து CH3. இங்கே வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து சூஸ் பண்ணது வந்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சப்ஸ்டியூஷனுக்கு வந்து நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? அப்போ இது வந்து சிக்ஸ்த்து கார்பன், இது வந்து செவன்த்து கார்பன். நம்ம லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட் நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அப்போ இங்கேருந்து நம்ம கொடுத்து பார்த்தா என்ன இருக்கும்? இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து கார்பன், இது ஃபிஃப்த்து கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த்து கார்பன். ஓகே, அப்போ எது வந்து நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட்னு சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே அதை நீங்கள் அஷ்யூம் பண்ணீங்கன்னா தேர்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, ஃபிஃப்த் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்னது 8 வந்து வருது. அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் இருக்கிறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, ஃபிஃப்த் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து 8 தான் வருது. அப்போ லெஃப்ட் டு ரைட் கொடுத்தாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் சரி, சப்ஸ்டியூஷனோட அடிஷன் ரூலில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வருது. அப்போ சப்ஸ்டியூட் இருக்கிற பொசிஷனை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா அங்கேயும் 8 தான் வருது, இங்கேயும் 8 தான் வருது. அப்போ நம்ம எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐயுப்பக்க நம்ம எழுதும்போது அல்பபெட்டிக் ஆர்டர் தான் நம்ம வந்து எழுதுவோம். இந்த சப்ஸ்டியூட் பேர் வந்து நமக்கு வந்து எத்தில், இந்த சப்ஸ்டியூட் பேர் நமக்கு என்னன்னா மெத்தில் இல்லையா? அப்போ அல்பபெட்டிக் ஆர்டர் எழுதும்போது முதல்ல நம்ம என்ன எழுதும் பார்த்தீங்கன்னா எத்தில் தான் நம்ம எழுதுவோம். அப்போ எத்திலுக்கு நம்ம லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்க்கலாம். அப்போ எத்திலுக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கதான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். அப்போ இதுக்கு நமக்கு என்ன ஐயுப்பக் நேம் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 எத்தில். ஓகே, ஸோ 3 எத்தில் அப்படின்னா 5 மெத்தில், 5 மெத்தில் 5 மெத்தில் ஹெப்டேன் வந்து நமக்கு வந்து வரும். 5 மெத்தில் ஹெப்டேன் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, அப்போ நமக்கு என்ன இதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ இவங்க எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க? அந்த அடிஷன் ரூலை கூட கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் டு ரைட்டு வரும்போது ரைட் டு லெஃப்ட் வரும்போதும் அந்த நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு சேம் நம்பர் தான் வருது. பட் நான் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எத்தில தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ அடிஷன் ரூலில் ரெண்டுமே லெஃப்ட் டு ரைட்டும் ரைட் டு லெஃப்ட்டும் நமக்கு சேம் நம்பர் வந்தது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எதை முதல்ல நம்ம எழுதுவோமோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த ரூலை வந்து இங்கே மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாலிகுல்ஸ்க்கான கரெக்டான ஐயுபேக் நேம் வந்து இதுதான்.